பூமியில் உருவான முதல் உயிர் ஒரு செல் உயிரினம் சைனோபாக்டீரியாக்கள். இந்த ஒரு செல் உயிரினம் எப்படி படிப்படியாக பரிணாம வளர்ச்சி அடைந்து பல செல் உயிரினமா உருவானது? இந்த உயிரினம் எப்படி நிலப்பரப்புக்கு வந்தது? நிலப்பரப்பிற்கு வந்தது மட்டுமல்லாமல் எப்படி பரிணாம வளர்ச்சி அடைந்து முதல் டைனோசர் இனம் உருவானது? இதற்கு இடைப்பட்ட காலத்தில் பூமியில் எந்த மாதிரி உயிரினங்கள்லாம் உருவானது? இதை பற்றிலாம் தான் இன்னைக்கு ஃபுல் வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. பூமி உருவாகி பல கோடி வருஷங்களா உயிர்கள் வாழ தகுதியற்றதா இருந்தது. அப்போ பூமியோட வளிமண்டலத்துல ஓசோன் லேயர் இல்லாததால சூரியனோட ஆபத்தான புற ஊதா கதிர்கள் நேரடியாக பூமியை தாக்கி பூமியை வறண்ட நிலமாகவே வச்சிருந்தது. பின் விண்வெளியில் இருந்து வந்த ஒரு விண்கற்கள் கடல் நீரில் விழுந்து ஏற்பட்ட கெமிக்கல் ரியாக்ஷனால் கடலில் முதல் ஒரு செல் உயிரினம் உருவானது. அதோட பேர் சைனோபாக்டீரியா. அதற்கு உயிர் வாழ ஆக்சிஜன் தேவைப்படலை. அதற்கு பதிலாக சூரியனை உட்கொண்டு உயிர் வாழ்ந்தது. காலப்போக்கில் இந்த சைனோபாக்டீரியாக்கள் இனப்பெருக்கம் செஞ்சு கடல் பரப்பை ஆக்கிரமித்தது. பல கோடி வருடங்களா இந்த சைனோபாக்டீரியாக்கள் பூமி முழுவதும் இருந்தது. ஆனால் அந்த ஒரு செல் உயிரினம் பல செல் உயிரினமாக மாற முடியவில்லை. ஏனெனில் அப்போதைய சுற்றுச்சூழலை காரணமானது. அந்த கடினமான சுற்றுச்சூழலை தன்னை தயார்படுத்திக்க முயற்சிக்கும் போதுதான் இந்த ஒரு செல் உயிரினம் பல செல் உயிரினமாக மாற்றமடைந்தது. இப்படியே இருக்க சுமார் 70 கோடி ஆண்டுகளுக்கு முன் -°C குறைந்தது. இப்படியே மாற்றமடைய பூமி முழுவதும் பனிக்கட்டிகளாக நிரம்பி ஸ்னோபால் போல் காட்சி அமைத்தது. இந்த உறையும் பனியில கூட இந்த சைனோபாக்டீரியாக்கள் தன்னை தயார்படுத்தி கொண்டது. இந்த கடினமான குளிரை தாக்குப்பிடிக்க முடியாம உலகில் 95% பாக்டீரியாக்கள் அழிய தொடங்கியது. மீதமுள்ள எஞ்சிருந்த 5% பாக்டீரியாக்கள் பனிப்பந்து பூமிக்கு அடாப்ட் ஆகி வாழ தொடங்கியது. இப்படியே இருக்க சுமார் 53 ஆண்டுகளுக்கு முன் ஸ்னோபாலின் காலம் முடிவுக்கு வந்து பூமி பழைய நிலைமைக்கு திரும்பியிருக்கு. இதனால் ஆக்சிஜன் லெவலும் பல மடங்கு உயர்ந்திருக்கு. அதாவது ஆக்சிஜன் அதிகமாக இருப்பதன் மூலம் எஞ்சிருந்த ஒரு செல் பாக்டீரியாக்கள் பல செல் உயிரினங்களா பரிணாம வளர்ச்சிக்கு தொடங்கியிருக்கு. இந்த பரிணாம வளர்ச்சி அப்படின்றது அந்த டைம் ரொம்பவே வேகமாக பரிணாம வளர்ச்சி அடைந்தது. இதனால் ஷார்ட் பீரியட்ல பல்வேறு உயிரினங்களாக தோற்றமளிக்க ஆரம்பித்தது. கடல்வாழ் செடிகள், கொடிகள், தாவரங்கள், கடல்வாழ் உயிரினங்களில் ஆரம்பித்து கரையில் நடந்து செல்லும் உயிரினங்கள் வரை உருமாற்றம் அடைந்தது. இதில் ஒன்றுக்கொன்று வேட்டையாட தொடங்கியது. ஏனால் இறை மற்றும் வேட்டைக்காரன் ரெண்டுமே உருவாகிய காலம் அது. இப்போ உருவான உயிரினங்களையே ஆனமோனா கரை சென்று தலை சிறந்த வேட்டைக்காரனாக இருந்தது. இது நீங்க நினைக்கிற மாதிரி சின்ன சைஸ்லலாம் இல்லைங்க, ஒரு முழு மனிதனை போல் தோற்றமளித்தது. பின் காலப்போக்கில் ஆக்சிஜன் லெவல் அதிகரிக்க இதனால் ஓசோன் லேயர் உருவாக தொடங்கியது. இதனால் சூரியனின் புற ஊதா கதிர்கள் பூமியில் படுறது தடுத்து நிறுத்தப்பட்டது. இதனால் கடலில் மட்டும் பாசிகள் பரவியிருந்த காலத்தில் நிலத்திலும் பரவத் தொடங்கியது. பரவத் தொடங்கின பாசிகள் செடிகளாகவும் தாவரங்களாகவும் வளர தொடங்கின. பின்வரும் காலங்களில் 20-30 அடிகளாக மரமாக மாறத் தொடங்கின. காலம் கடக்க மரங்கள் எல்லாம் காடுகளாக மாறின. இப்போ உள்ள காடுகள் போல் அன்றல்ல. அப்போ உள்ள காடுகள் ரொம்ப அடர்த்தியான காடுகளாக மாறப்பட்டது. இதைத் தொடர்ந்து அக்காலகட்டத்தில் டைனோசர்கள் வருவதற்கு முன் அந்த காலகட்டத்தில் என்னென்ன கிரியேச்சர்கள் வாழப்பட்டது என்று ஆதாரத்துடன் பார்ப்போம்.